எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இப்போ நான் பதிவு போட்டுட்ருக்கேன். விளக்கும் ஏற்றிட்டேன். ஸ்லோகமெல்லாம் சாயங்காலம் உட்காந்து சொல்லி முடித்தாச்சு. 6:24 ஒரு விளக்கேற்றி சொல்லி முடித்தாச்சு. இப்போது என்னென்னா, இதிலேயே உபயோகமாகிறது மாதிரி என்னென்ன என்னோடய அனுபவத்தில் எனக்கு நல்லதாக இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போது நம்ம கோலம் போடுறோம்ல, சாமிக்கிட்ட கோலம் போட்டாலும் சரி, வெளியே கோலம் போட்டாலும் சரி, எங்கே கோலம் போட்டாலும் தாமரை போடுங்க. உங்களுக்கு பண கஷ்டம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு செல்வம் எப்போவும் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னா தாமரை யாருக்கு இது? லக்ஷ்மிக்கு. அதனால் டெய்லி போடுற கோலத்திலேயே வாசப்படியில் போடும்போது ஒரு தாமரை போட்டுருவேன் நான். என்னோடய கோலத்தில் எங்கேயாவது தாமரை இல்லாமல் இருக்காது. எந்த கோலம் போட்டாலும் அதில் ஒரு தாமரை இருக்கும். அப்புறம் வெள்ளிக்கிழமை போடும்போது கோலம் போடும்போது ஒரு தாமரை, அது மேலே ஒரு சங்கு. சங்க பத்மம் தானே அம்மா லக்ஷ்மி அம்மாவது. அதனால் ஒரு சங்கு, நாராயணனையும் சேர்த்த மாதிரி இருக்கும், லக்ஷ்மி நாராயணன் மாதிரி தாமரை போட்டுட்டு அது மேலே சுழித்து ஒரு சங்கு போட்டுருவேன். ஆனால் உங்களுக்கு கோலத்தில் போட வரல அப்படின்னா நோட் புக்கில் கூட தாமரை போடுங்க. நீங்கள் போட்டுகிட்டே வாங்க, அப்புறமா எனக்கு மெசேஜ் போடுங்க. உங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது நல்லதாக எனக்கு நடந்திருக்கு, அதை உங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் இந்த விஷயத்த சொல்கிறேன். அப்புறம் நம்ம இப்போ கோவிலுக்கு வேண்டிக்கிறோம், எங்கே போனாலும் நான் புடவை தூக்கிட்டு போவேன். எந்த ஊருக்கு போனாலும் எந்த சாமிக்கு வேணால் அப்படியே உடுத்துறது, அந்த மாதிரிலாம். இன்னும் எனக்கு அம்பாளும் தாயாரும் நான் கொடுத்து உடனே கூட உடுத்தின்னு இருக்கான்னு நான் அது கூட பதிவு போட்டிருக்கேன். அவ்வளோ சந்தோஷம். அதை விட சந்தோஷம் என்னென்னா, யாருக்கு தேவை இருக்கோ, யாருக்கோ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறது, அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு புடவை நம்ம கல்யாணத்துக்குன்னு வாங்கி கொடுத்தோன்னு வைங்களேன், அது ரொம்ப விசேஷம். யாருக்கு தேவை இருக்கோ, அவங்களால வாங்க முடியலையோ அவங்களுக்கு நம்ம புடவை கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சாப்பாடானாலும் அப்படி தான். தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்க சாப்பிடும்போது அவ்வளோ அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். அவங்க வயிறு நிறைஞ்சால் நம்ம வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், தொடரலாம். தேங்க்யூ.